வணக்கம். குடியாத்த குமரன் பேசுறேன். ரொம்ப ஒரு சோகமான ஒரு பதிவுங்க இந்த பதிவு. நான் அரசியல் பண்ணலைங்க. அவ்வளவு மோசமானவன் இந்த குடியாத்த குமரன் கிடையாதுங்க. இதுலலாம் அரசியல் பண்றது தலை அடிச்சுக்கணும். அவன் மேக்கப் போட்டுன்னு வர ஒரு நடிகை நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அவன் வரல. அவன் சம்பாதிச்ச காசை காப்பாற்றணும், இன்னும் சம்பாதிக்கணும். எவனோ அவனை ஏவி விட்டுருக்கான். இந்த பிஜேபி காரனுங்க அவனை ஏவி விட்டு கட்சி ஆரம்பிடா, திமுக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வா. அவனுக்கு பிஜேபி காரன் இவனுக்கு ஆசை காட்டி விட்டானு, நீ எம்ஜிஆர், நீ என்டி ராமராவ், நீ வா. அவனுக்கு யார் மேலாவது மரியாதை இருக்குதா? என்னாச்சு பாத்தீங்களா கரூர்ல? என்னங்க நடந்திருக்கு கரூர்ல? உண்மையில இது அரசியல் பண்ற பதிவு இது கிடையாதுங்க. நான் ரொம்ப உருக்கமா மனசு கஷ்டப்பட்டு நான் இந்த பதிவு இப்பதான் பேசி முடிச்சேன். நாமக்கல்ல விஜய் பேசுறது குறித்து இப்பதான் பேசி முடிச்சேன். என்னங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து 29 பேர் இறந்துட்டாங்கன்னு எல்லா டிவியில போகுது. இப்ப இன்னும் 2 பேர்ன்றாங்க, 36 பேர்ன்றாங்க. ஆனா கன்ஃபார்மா 29 பேர் இறந்திருக்காங்க. கன்ஃபார்ம் நியூஸ் இது 29 பேர் இறந்திருக்கிறது. இப்போ 31ன்றாங்க. 10 பேர் கவலைக்கிடமா இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறாங்க. 6 குழந்தைங்க இறந்திருக்குங்க. 6 குழந்தைங்க இறந்திருக்குங்க. குழந்தைங்கள்லாம் எத்தனை பேர் எவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் வச்சுன்னு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அந்த கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சொத்து சுகம் இல்ல, நமக்கு குழந்தைங்க கொடுக்குறாங்க, அதுதான் பெரிய சொத்து சுகம். 6 குழந்தை இறந்து போச்சே, அவன் என்னங்க பண்ணுவான்? வந்து இப்போ நாங்கெல்லாம் பேசினா எங்க மேல கோச்சுக்கிறீங்க, கமெண்ட் பண்றீங்க, அசிங்கமா பேசுறீங்கன்னு. இதுக்கு யாருங்க இதுக்கு பொறுப்பு இருக்கிறது? 6 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அவன் கூட்ட நெரிசல் விஜயை பார்க்க போனதுல 6 குழந்தைங்க இருந்திருக்காங்க. 16 பெண்கள் இருந்திருக்காங்க, குடும்ப பெண்கள். 9 ஆண்கள் இருந்திருக்காங்க. 10 பேர் சீரியஸ். 90%, 10% கூட சொல்ல முடியாது, 10 பேர் சீரியஸா இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியாதுங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் தேர் அண்டர் ட்ரீட்மெண்ட். சிஎம்க்கு இந்த விஷயம் போன உடனே ஏடிஜிபி கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை உடனடியா சரி பண்ணுங்க. அங்க போங்க, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கணும். உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் உடனே கிளம்பி கரூர் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க கரூருடைய மாவட்ட செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை ஹாஸ்பிட்டல் போங்க, ஹாஸ்பிட்டல் இருங்க, இருந்து யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணும், என்னென்ன மெடிசன்ஸ் வேணும் முழுசா கிட்ட இருந்து பாருங்க. இனி எந்த உயிர் பலி ஏற்படக்கூடாது. பல குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அந்த கூட்டம் இருந்துச்சு, குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. இது என்ன ஏதுன்னு சரி பண்ணுங்க. அவர் அங்க பதட்டத்தில் உட்கார்ந்திருக்கார் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி பதட்டத்தில் உட்கார்ந்திருக்காரு. அவனை பார்க்கறதுக்கு இவ்வளவு வெறியாங்க உங்களுக்கு. ஆனா அந்த கட்சிக்கு யாரும் போவாதீங்க, ஓட்டு போடாதீங்கன்னா நம்ம சொல்ல வரல. இந்த விஜய் பின்னால போறீங்க பாரு, இதெல்லாம் பாருங்க. இத பாருங்க தம்பிங்களா, இத பாருங்க. எல்லாம் 25 வயசு பசங்க தான் இருக்கிறீங்க. பாருங்க, இத பாருங்க. இந்த நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க, மாநாட்டுக்கு வந்தாங்க. யாருன்னா போய் பார்த்தோம் நாம விஜய். ஒரு பொண்ணு தீ குளிச்சிருச்சா அண்ணா விஜய் என்ன காப்பாத்துறது வீடியோ போட்டுச்சு. இவன் என்னன்னு போய் பார்க்கல. அந்த வீரலட்சுமி என்னவோ ஒரு சகோதரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவங்க வீரலட்சுமி என்ன அவங்க பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இதுக்கு நீ விஜய் என்ன பதில் சொல்றன்னு சொல்லி. அவெல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் வரமாட்டான். அவனா தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, அவனா மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. நாங்க அடிச்சுக்கணுங்க உங்கள்கிட்ட. இவ்வளவு கூட்ட நெரிசல் என்னத்துக்கு நீங்க அவனை ஓட்டு போடுறதுக்கு போனீங்க? அவன் ஒரு தலைவனா போனீங்க. சினிமாவில் அவனை பார்த்தீங்க, டிக்கெட்டுக்கு 1000, 2000, 3000, 4000 இப்படின்னு கொடுத்து சினிமாவில் போய் அவனை பார்த்தீங்க. இப்ப இந்த கூட்டம் இவ்வளவு நெரிசல போய் இத்தனை பேர் இறந்திருக்கீங்களே. நான் இன்னொன்னு சொல்றேன், இதை வச்சு நான் பாலிடிக்ஸ் பண்ணல. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. குடியாத்த குமரன் பேசுறேன். வயசானவங்களே இறந்துட்டாங்க, குழந்தைங்க இறந்துச்சுங்க.
எனக்குலாம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் போது தான் குழந்தை பிறந்தோம். என்ன கொடுக்க போறான் அந்த நடிகை? உங்களுக்கு என்னங்க கொடுக்க போறான் அந்த நடிகை? 30 பேர் அந்த குழந்தைங்க 6 பேர் இறந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான் இப்போ? மத்தியானம் 1:15 மணிக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினவன், 8:45 மணிக்கு நாமக்கல் அனுமதி வாங்கினவன் 2 மணிக்கு வரான். ரோடெல்லாம் டிராபிக் ஜாம் பண்ணின்னு வரான். ஒன்வே ரோடெல்லாம் அவன் கட்சிக்காரன் வரான். இவன் வர ரோட்லயும் டிராபிக் ஜாம் பண்றான், எதிர்க்க வர ஒன்வே ரோட்லயும் டிராபிக் ஜாம் பண்றான். ஏன்னா அவன் வரத்துக்கு லேட் ஆகணும், அவளை கூட்டம், அவளை செல்வாக்கு இருக்கான் அவனுக்கு. 2:45 மணிக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான். எங்களை திட்டுற, நீ திட்டுன்னு போடா, கண்ட நாயெல்லாம் என் தலைவன் தளபதி திட்டுறான், என் கலைஞரை திட்டினவெல்லாம் செத்து போட்டான்டா. அத்தனை பேருக்கு கல்லறை கட்டிட்டு தான்டா என் தலைவன் போய் சேர்ந்தாரு. யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது? நான் அரசியல் பண்ணலைங்க, இதுல நான் அரசியல் பண்ணல. நான் அரசியல் பண்ண 6 குழந்தைங்க எடுத்துக்கணும். எப்படி அந்த நெரிசல் அந்த குழந்தை எத்தனை பேர் மெரிச்சிருப்பாங்க, எப்படி துடிச்சு அந்த குழந்தைங்க இருந்திருக்கும். 16 பெண்கள், 9 ஆண்கள், அந்த குடும்பம் எல்லாம் என்ன ஆகுது? 29 பேர் டிவியில போடுறான், இப்ப 32 பேர் என்றான், 36 பேர் என்றான், 100 பேர் சிகிச்சை. பல குழந்தைகள் காணாம போயிடுச்சு. யாரு மனசு அடிச்சுக்குது? முதலமைச்சர் தலைவர் தளபதி மனசு அடிச்சுக்குது. உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சிட்டார். அங்க போ, அவரே கிளம்பி வந்தால் வருவார். அண்ணன் உதயா கிளம்பி வந்தால் வருவார். வெளிநாட்டு போயிருக்கார். இதுல யாருக்கு இப்படி நடக்கும் சொல்? காலையில தான் அவர் போனார். யாருக்கு இப்படி நடக்கும் சொல்? என்ன பண்ண போறாங்க? பெண்கள் எல்லாம் நாங்க எவ்வளவு சொன்னோம், அவன் பின்னால போகாது. நீங்க பெண்கள் எல்லாம் என்ன பேசுறீங்க? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஒரு பொண்ணு என்ன சொல்றதுன்னா, என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிச்சு. இவனையா பிடிக்கும் உனக்குமா? இத்தனை பேரை பலி வாங்கி இருக்கிறான். இன்னொரு பொண்ணு என்னடான்னா, எனக்கு கல்யாணம் குழந்தைலாம் இருக்குது, நான் விஜய் தான் லவ் பண்றேன்னு சொல்லுது. அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிங்க, இளைஞர்கள் கொஞ்சம் யோசிங்கப்பா. போலீஸ் எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமா வந்து நடந்துக்கணும். யார் என்ன பண்ண முடியும்? 34 பேர் எங்க அப்பா சொல்றாரு என்கிட்ட, இப்ப டிவி பார்த்து 34 பேர் கன்ஃபார்ம் பண்ணாங்களா டெத்? 34 பேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார் டெத். அவன் எங்கன்னா தண்ணியை போட்டு உட்காந்து இருப்பான் விஜய். நான் நடிகைகளை கட்டி பிடிச்சுன்னு தண்ணியை போட்டு உட்காந்து இருப்பான். நான் இப்ப சொல்றேன், நான் இதுல அரசியல் பண்ணலைங்க. நான் மனுஷனே கிடையாது. நான் தலைவர் தளபதி, இந்த உலகத்தின் உண்மையான தலைவன், தேச தலைவன், தலைவர் தளபதியினுடைய உண்மையான தொண்டன், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவன், எந்த நிலைமையிலும் குடியாத்த கும்பிடுறான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என் வீட்டுல இருக்கிறவங்க, எங்க அப்பா, எங்க அம்மா, என் குழந்தை, என் குடும்பம், எங்க அக்கா, என் தங்கச்சி எல்லாரும் இறந்துட்ட மாதிரி ஒரு துக்கங்க எனக்கு. இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. நான் என்ன எம்எல்ஏவா, எம்பியா, மந்திரியா? யாரு? ஒரு கோடிக்கணக்கான தொண்டன்ல கடைசி தொண்டன். அப்படியே பதறி போயிட்டா. இப்பதான் நான் பேசி முடிச்சேன். நாமக்கல் அவன் பேசுறதுக்கு இப்பதான் பேசி முடிச்சா. என்ன பேச்சு பேசுறாங்க? அண்ணன் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாரு, 20 ரூபாய் வாங்குறாரு. அவன் அதெல்லாம் பேசினா பேசின்னு போட்டோம். அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு சுத்தமா கவலை இல்லைங்க. ஆனா நீ ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாம, உன் கட்சிக்காரனை வச்சு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாம, நீ வந்து நேரத்துக்கு நீ வந்திருந்தீனா இது நடந்திருக்குமா? நீ சொல்ற டைம் வந்தா இது நடந்திருக்குமா? யாரோ கமெண்ட் போடுறாங்க, சாகட்டும் தற்கொலைகள். அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி பேசாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த கமெண்ட், இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் தயவு செஞ்சு நீங்க இப்படி கமெண்ட் எல்லாம் பண்றதா என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து வெளியே போயிடுங்க. இவெல்லாம் இறந்தவங்க, எதிர்கட்சியோ, நம்மளை எதிர்க்கிறவனோ, துரோகியோ, அது முக்கியம் இல்ல. ஒரு உயிரா பாருங்க. அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, தப்பு. இதுல சந்தோஷப்படக்கூடாது. நம்ம வீட்டுல ஒரு இளவு விழுந்த மாதிரி நினைங்க தயவு செஞ்சு. இவன் வந்து தமிழ்நாட்டை ஆள போறானா? ஏங்க எப்பங்கோ உங்களுக்கு எல்லாம் அறிவு புத்தி வருங்க.
எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அது கதை வேறங்க. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அது கதை வேறங்க. திமுக ஒரு பல வருஷம் இருந்தாருங்க. கலைஞர் தாங்க எம்ஜிஆர் திமுக சேர்த்தாருங்க உறுப்பினரா. கலைஞர் தாங்க எம்ஜிஆர் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்தினாருங்க. கலைஞர் தாங்க எம்ஜிஆர் 2 முறை எம்எல்ஏ ஆக்கினாரு, சிறுசேமி குழு தலைவர் ஆக்கினாரு, பொருளாளர் ஆக்கினாரு. திமுக தொண்டர்களை வச்சு இங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தாங்க கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி ஆந்திரால என்டி ராமராவங்க. இவன் என்னங்க, இவன் யாருங்க, இவன் பெத்த அப்பா அம்மாக்கே சோறு போடாதவங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. நீங்க இதெல்லாம் யோசிங்க. பெத்த அப்பா அம்மாக்கே சோறு போடாதவங்க, கட்டின பொண்டாட்டி கூட இல்லைங்க, பெத்த புள்ளிங்க கூட இல்லைங்க, எவ கூடவோ குடும்பம் நடத்தினுக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப நான் பேசக்கூடாது. எவ கூடவோ குடும்பம் நடத்தினுக்கிறாங்க. 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணுன்னு வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு ஒரு தலைவனாங்க. இப்ப இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்றது? இந்த உயிர் யாருங்க திருப்பி கொடுக்கறது? 34 பேர் இறந்துட்டாங்க. நான் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கேன். எங்க அப்பா வந்து சொல்லிட்டு போறாரு, 34 பேர் இறந்துட்டாங்கப்பா. இதுதானங்க அடிச்சுக்கணும். நாங்க அவன் பின்னால போவாதீங்க. கூட்ட நெரிச்சல், இவ்வளவு கூட்டம் போவாதீங்க, கூட்ட நெரிச்சல் ஏற்படும். போலீஸை மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியும்? பாவம் அவங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு போலீஸ்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா போலீஸ்க்கெல்லாம்? அந்த கூட்டத்தை அவங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும்? கடைங்களை போய் அடிக்கிறானுங்க. கடைகளை போய் அடிச்சு உடைக்கிறானுங்க, ரவுடித்தனம் பண்றானுங்க பசங்க. அவங்களுக்கு தெரியல. நான் அவனுங்களை கூட நான் தப்பா சொல்ல, அந்த பசங்களை கூட நான் தப்பா சொல்ல. கடைகளை போய் அடிக்கிறானுங்க, கடைகளை போய் உடைக்கிறானுங்க. டெலிபோன் பூத் இருக்கும் இல்ல, அதை அடிச்சு உடைக்கிறான். அந்த பேர் பலகை இருக்கு, அது அடிச்சு உடைக்கிறான். பல்பு மேல கல் அடிச்சு உடைக்கிறான். ரோனி தியேட்டர்ல விஜயனுடைய அந்த ட்ரெய்லர் போட்ட போது உடைச்சிட்டு அவனுக்கு தெரியல. அவன் சினிமா மோகத்தில் இறங்கிட்டான். அவனுக்கு தெரியல. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உனக்கு கல்யாணம் இருந்தா பொண்டாட்டி இருக்கும், உனக்கு கல்யாணம் இருந்தா உனக்கு பொண்டாட்டி இருக்கும், உனக்கு குழந்தை இருக்கும், உன் மனைவி கர்ப்பமா இருக்கும். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். புஷி ஆனந்தம் வருவானா? இப்போ திருட்டுல அடைச்சிட்டு இருக்கிறானே ஆதவ அர்ஜுனா வருவானா? யார் வருவான்? அங்க ஒரு உயிர் உக்காந்து துடிச்சிட்டு இருக்காங்க சென்னையில. ஒரு உயிர் உக்காந்து துடிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தலைவனுக்கு தாங்க துடிக்குது, உயிர் அடிக்குதுங்க. அப்படி உள்ள அடிச்சுட்டு இருக்கும். எங்க அண்ணா உதயா பதட்டத்தோடு இருப்பார். இப்போ அவரு ஒரு மனுஷன் தான், ஏதோ குடும்பத்தோட போனாரு. அவருக்கு பொண்டாட்டி பசங்க இல்ல. அவருக்கு எப்படி இருக்கும் மனசு? சாதாரண ஒன்னும் எதுவுமே கிடையாது. திமுக கோடிக்கணக்கான தொண்டர்ல கடைசியா தளபதிக்காக உயிர் கொடுறானா இந்த நிமிஷம் கொடுத்துருவேன், அண்ணன் உதயநிதிக்காக உயிர் கொடுறானா இந்த நிமிஷம் கொடுத்துருவேன். தப்பான வழிக்கு போறீங்க இளைஞர்களே. நீங்க யாரை திமுக வாங்க நான் உங்களை கூப்பிடல. நாளை தமிழக அண்ணன் உதயா பின்னால வாங்கன்னு சொல்லி நான் யாரையும் கூப்பிடல. இந்த 30 பேர் இறந்ததுக்கு இந்த 30 பேர் இப்போ 34 பேர் எத்தனை பேர் ஆகும் தெரியல. கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். நான் கும்பிடுற கடவுள். எதிர்க்க ஷிரடி சாய்பாபாகிறாரு, எதிர்க்க கலைஞர் சிலை இருக்குது. கலைஞரே எனக்கு கடவுள் தான். இனி எந்த உயிர் சேதம் ஏற்படாத கடவுளை காப்பாற்றணும். இந்த சினிமா மோகம் வச்சு இப்படி அழிஞ்சு போறீங்களே. அதிலும் பெண்கள் நான் பார்த்த இன்னைக்கு சின்ன குழந்தைங்க, பெண்கள் 18 வயசு 19 வயசு ஆகுதுங்களுக்கு அந்த துண்டு ஒன்று போட்டுன்னு ரோட்ல வந்து அப்படி டான்ஸ் ஆடுறீங்களம்மா. ஏதோ வயசானவங்க எங்க கட்சியிலேயே ஆடுறாங்க. கேட்டா காலேஜ் படிக்கிறேன்ற, நான் இன்ஜினியர் என்ற, இப்படி அம்மா பண்ணுவேன் ரோட்ல வந்து டான்ஸ். அவனுக்காக இப்ப அவன் வருவான் அவன் யாருக்கு மனசு அடிச்சுக்குது? முதலமைச்சர் தளபதிக்கு மனசு அடிச்சுக்குது. அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு கிண்டல் பண்றீங்களே. எல்லா குழந்தைங்களும் தன் குழந்தைங்கள பாக்குறாரு. அவர் எல்லா தன் பேரன் பேத்தி வயதில் இருக்கிற குழந்தைகளை பேரன் பேத்தியா பாக்குறாரு. அவர் அப்பா அப்பான்னு எல்லாம் கிண்டல் பண்ணீங்களடா. ஆமாடா, அவர் தாண்டா தமிழ்நாட்டுக்கு தமிழினத்தின் தந்தைரா என் தலைவன் தளபதி. நம்ம தலைவன் தளபதி தமிழினத்தின் தந்தை. மனசு அடிச்சுக்குதுறாங்க. அந்த சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல, மனசு தாங்காதவருக்கு. சாதாரண நாள் என்னாலே தாங்க முடியல. நான் பேசுறது இப்ப இது பேசினா என்ன சொல்லுவீங்க? இதை வச்சு குடியாத்தகுமாரம் தினம் சோசியல் மீடியா, யூடியூப்ல, டிவியில பேசுறேன், அரசியல் பண்றேன் தானே சொல்லுவீங்க. நான் அரசியல் பண்ணணும் அவ்வளவு கேடு கட்டவும் நான் கிடையாது. நான் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய உண்மையான தொண்டன். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற திமுக ரத்தம் உடம்புல ஓடுற உண்மையான தொண்டன்.
எந்த நிலையிலும் என் கட்சியை நான் காட்டி கொடுத்தவங்க கிடையாது. என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இது வச்சு நான் அரசியல் பண்ணல. எனக்கு வேதனையா இருக்குதுங்க. நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் எங்க அம்மா கூட்டு போயிட்டு வந்தேன். போன் வந்து யூடியூப் சேனல்ஸ் நான் எடுக்கல. இந்த ராத்திரில பேச சொல்றாங்களே. உள்ள வந்தோடனே எங்க அப்பா சொல்றாரு, டிவி பாத்தியாப்பா, அங்க பாருப்பா என்னப்பா குடும்பம் நடந்துக்குதுன்னு. பார்த்த உடனே அப்படியே உக்காந்துட்டேன் நான். உடனடியா நம்ம லண்டன் பன்னாட்டு திமுக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஃபைசல் அண்ணன், முகமது ஃபைசல் அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு. குமரன், இதை பாத்தீங்களா? நான் கும்பகோணத்தில் அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி அண்ணன் கூட இருக்கிறேன். இது என்ன பாத்தீங்களா? இது என்ன பாருங்க. ஃபைசல் அண்ணன் சொன்ன பிறகு நான் பார்த்தேன். அண்ணா லண்டன் ஃபைசல் சொன்ன அப்படியே ஆடி போயிட்டேன். உங்கள்கிட்ட பேசுவது தான் பேச, விளம்பரத்துக்கு குமரனுக்கு விளம்பரம் தேவையில்லை. எவ்வளவோ சொன்னோம், கேட்கலீங்க. நீங்க எவ்வளவோ சொன்னோங்க, எவ்வளவோ சொன்னோமேங்க. அவன் என்னங்க பண்ண போறான்? வந்து அவன் மாநாட்டுக்கு வந்தவன் செத்தான். போய் பார்த்தானா? அது ஒரு குழந்தை ஒண்ணு தீ குளிச்சுட்டு, அண்ணா என்னை காப்பாத்தினா, என் உயிரை காப்பாத்தினாச்சு. போய் பார்த்தானா? அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவன் போய் பார்க்க மாட்டான். நாளைக்கு காலையில தலைவர் போறார். லண்டன் முகமது ஃபைசல் இதுக்கு கமெண்ட் பண்றாரு. நாளைக்கு கதை சொல்றேனே, அவருக்கு தான் அடிச்சுக்கோ, வேற யாருக்கு அடிச்சுக்கோ? அவருக்கு தான் அடிச்சுக்கோ, அவருக்கு தாங்க அடிச்சுக்கோ, வேற யாருக்கும் அடிச்சுக்கோங்க. தலைவர் தான் அடிச்சுக்கோ. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்துட்டா அது என்ன கஷ்டம்னு அந்த பெத்தவங்களுக்கு தெரியும். இவன் விஜய் தன் குழந்தைகளே கூடிய வாழல, அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா உங்களுக்கு பட்டாள புத்தி வராது. நான் இளம் பெண்களுக்கு சொல்றேன், சகோதரிகளுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது. என் பொண்ணு வயசு தான் இருக்கும். ஆமா, என் பொண்ணுங்க வயசு தான். அது டான்ஸ் ஆடுறீங்களே, அதுக்கெல்லாம் என் பொண்ணு 50 வயசு ஆகுது. எனக்கு அக்டோபர் 1ஆம் தேதி 4 அன்னைக்கு வந்து எனக்கு 50 வயசு ஆகும். எல்லாம் என் பொண்ணுங்க மாலவை, என் பொண்ணுங்களா நினைச்சே பேசுறேன். என் தங்கச்சிங்களா, எங்க அக்காவா, எங்க அம்மாவா நினைச்சு பேசுறேன். நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சினிமா நோக்கி போயிட்டு இருக்கா? யாருங்க அவன்? அவன் என்னங்க பண்ணிருக்கிறான்? வருஷத்துக்கு ஒரு முறை கல்விக்குன்னு பணம் கொடுத்தான், அது எல்லாரும் சொல்லி, அப்பதான் அரசியல் கட்சி வர முடியும். அவன் என்னங்க பண்ணிருக்கான்? அஜித்னு ஒரு நடிகர், அவர் எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாரு யாருக்குன்னா வெளியே தெரியுமா? யாருக்கும் சொல்ல மாட்டாரு. சூர்யா, மூத்த நடிகர் சிவகுமார மகன் சூர்யா, எத்தனை பேர் அவர் படிக்க வைக்கிறார் தெரியுமா? ஆனா பாலான்னு ஒரு பையங்க, பாலான்னு ஒரு பையன், ஒரு பெரிய இப்பதான் ஒரு படம் ஹீரோ நடிச்சிருக்காரு. பாலான்னு ஒரு நடிகர் இப்பதான் நடிச்சிருக்காரு. டிவில எல்லாம் ஷோல வருவாரு, சின்ன சின்ன சினிமாவில் வரக்கூடியவர். சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்துன்னு போய் அள்ளி விடுறான் அந்த பையன். ஹாஸ்பிட்டல் கட்டுறான், ஆம்புலன்ஸ், அவனை குறை சொல்றாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவருக்கு? அவன் என்ன பண்ணாம, யாருக்கு என்ன பண்ணான்? வீட்டுல யாருன்னா பாக்குறானா? அவன் பிறந்த நாளுக்கு குழந்தைங்கள்லாம் விஜய் அங்கிள் அழுவுது. உள்ள போறான், வெளியே வந்து விஜய் அங்கிள் குழந்தைங்க, சினிமா தான் கத்து அழுவுது. ஒரு குழந்தை கண்ணாடி எடுத்து நேரம் திரிஷா வீட்டுக்கு போயிட்டு திரிஷா நாய் எடுத்து கொஞ்சம் திரிஷா நாய்க்கு வாய்க்கு வச்சு முத்தம் கொடுக்குறான். ஐயா, நான் நகைச்சுவை பேசுறீங்க. அவன் யாரையும் மதிக்க மாட்டாங்க. அந்த பஸ்ல சேஃப்டியா வரான், பஸ்ல மேலே ஏறான், உங்கள்கிட்ட பேசிட்டு பஸ்ல உக்காந்து நான் பாட்டு போயினேங்கிறான், அவ்வளவுதான். ஆனா எங்க தலைவர் தளபதி எங்க போனாலும் ரோட்ல நடந்து வராரு. ரோட் ஷோனா வண்டியில வர நடந்து போறாரு. யார் வந்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாரு. மக்களோட மக்களா இருக்காங்க. இன்னைக்கு காலைல உதயான ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க, அங்க வேலை செய்யற பெண் ஊழியர்கள் வந்தோடனே எல்லாத்தையும் செல்ஃபி, அவரே போன் வாங்கி செல்ஃபி எடுக்கிறார். ஐ எம் நாட் டூயிங் பாலிடிக்ஸ். இந்த இஷ்யூ நான் பாலிடிக்ஸ் ஆக்க விரும்பல. நான் நீங்க யூ see the difference in between our leaders and that actor bullshit விஜய். இதுக்கெல்லாம் விஜய் நீ தான் பொறுப்பு இருக்கணும். நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான்? நான் இப்ப சொல்லிட்டா, போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கல, கூட்டத்தை போலீஸ் கட்டுப்படுத்தல, நாளைக்கு சொல்லுவான் பாருங்க. அவன் கட்சிக்கார அதை சொல்லுவான், போலீஸ் கட்டுப்படுத்தல.
உலகத்திலே சிறந்த போலீஸ், ஸ்காட்லாண்டோட சிறந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். அவங்க மட்டும் என்னங்க பண்ணுவாங்க? இத்தனை பேர் நீ காட்டு மிராண்டித்தனமா நீ இப்படி வரணும், அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? திருந்த மாட்டீங்களா நீங்கெல்லாம்? இது ஒரு பாடமா எடுத்துக்கங்க. இத்தனை உயிர் போயிடுச்சு, என்ன பண்றது இப்போ? அரசாங்க தலைவர் உதவி பண்றாரு, உதவித்தொகை கொடுக்கறாரு, என்ன வேணாலும் பண்ணாலும் போன உயிர் வருமா? விஜய் அந்த உயிரை வாங்கி கொடுப்பானா? 6 குழந்தைங்க இது வரைக்கும் சொல்றாங்க. என்ன எத்தனை பேர் என்ன ஆகும்னு தெரியல. நான் கடவுளை வேண்டிக்கிறது எதுவும் நடக்கூடாது இதுக்கு மேல. விஜய் அந்த குழந்தைங்க உயிரை பெற்று தருவானா? அந்த பெண்கள் உயிரை பெற்று தருவானா? ஆண் குடும்ப தலைவர்கள் இறந்தவங்க உயிரை பெற்று தருவானா? நான் பல குழந்தைகள் கூட்டம் இருந்துச்சு, காணாம போயிருக்குது. எதை அவன் என்ன பண்ணுவான்? அவன் இப்ப எங்கன்னா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா 6 மணிக்கு மேல தண்ணி அடிக்காம இருக்க மாட்டான். 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணு வேணும். இப்ப என்ன பண்ணுவான்? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இதே விளம்பரமா நினைச்சுவான். பாத்தியா, என்ன பார்க்க வந்து 30 பேர் 35 பேர் 40 பேர் செத்தாங்க, 100 பேர் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு இருக்காங்கன்னா, அப்ப என்ன பார்க்க இவ்வளவு கூட்டம்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய தலைவன் பார்த்தேன்னு அப்படி யோசிப்பாங்க. அவன் அப்படி யோசிப்பான். நாம எப்படி யோசிக்கிறோம்? இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சலன்னா நான் சகோதரிகளுக்கு சொல்றேன், நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க. இதுக்கு மேல நீங்க திருந்தனா நான் ஒண்ணு, நீங்க எங்க தலைவர் தளபதி அவர் மக்கள் ஒரு பக்கம் 2026 அவர் தான் சிஎம். எதிர்காலத்தில் எங்க அண்ணன் உதயநிதி தான் சிஎம். விடுங்க, அதில் கூட இப்ப சொல்றது வேணாம். அவருக்கு வந்து யார் இங்க வரணும், நீங்க வந்து எங்க கிட்ட வந்துரு, அங்க விஜய் கட்சிக்கு போகாத, நாளைய முதல்வர் அண்ணன் உதயா பின்னால் எல்லாரும் வாங்க யங்ஸ்டர்ஸ். நான் சத்தியமா இந்த இஷ்யூல கூப்பிடல. உன் குடும்பத்தை நினை, உன் குடும்பத்தை நினை. அவன்லாம் பல ஆயிரம் கோடி பணம் வச்சுட்டு இருக்கான் விஜய். அவன் சும்மா தான் பிஜேபி திட்டுறான். 2000 கோடி பணம் அவன் பிஜேபி 2000 கோடி பணம் வாங்கியிருந்தான் கட்சியை ஆரம்பிச்சான். அவன் நடத்தின 2 மாநாடுக்கு 100 கோடி கொடுத்தாங்க. அவன் வராம்பார் இந்த பிரச்சார வேன் பண்ணி கொடுத்திருந்தானுங்க, அந்த பஸ் பண்ணி கொடுத்திருந்த எல்லா செலவு யாரா பாக்குறாங்கன்னா பிஜேபி காரன். இல்லன்னா அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு பெரிய என்ன XYZ ABCD FGH IJK LMN OP QR STUV WXYZ அதனால அவனுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துறாங்களாம். அவ்வளவு பாதுகாக்கிறான் பிஜேபி. அவன் பிஜேபியுடைய ஸ்பை, பிஜேபியுடைய ஸ்லீப்பிங் செல்லர். இதுக்கு இப்ப பிஜேபி என்ன பதில் சொல்ல? அமித்ஷா வாய்க்கிலேயே பேசிட்டு போறீங்க, என்னப்பா பதில் சொல்றான் அமித்ஷா? போலி என்கவுண்டர் அமித்ஷா. நீ யாருக்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிச்சியோ அவன் என்ன வேலை பார்த்துறான் பாரு. என் தமிழ்நாட்டில் என் தமிழச்சி, என் தமிழ் குழந்தைகள், என் தமிழ் சகோதரன் இறந்து போயிட்டான். இதுக்கு பிஜேபி நீ தான் பொறுப்பு இருக்கணும். நீ சொல்லிதான் அவன் கட்சி ஆரம்பிச்சான். பிஜேபி ரெஸ்பான்ஸ். அவன் இதை பத்தி கவலைப்பட மாட்டான். விஜய் சரக்கு போட்டிருப்பான் நேத்திக்கு. இதை அவன் சந்தோஷமா எடுத்துக்குவான். பாத்தியா, என்ன பார்க்க வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அப்ப நான் எவ்வளவு பெரிய தலைவன் பாத்தியான்னு அப்படிதான் நினைப்பான் அவன். இப்போ தலைவர் தளபதி தலைமை செயலகத்தில் சிறப்பு கூட நடத்திட்டு இருக்காரு. இப்போங்க பைசல் அண்ணன் தான் கமெண்ட்ல போடுறாரு, அண்ணன் லண்டன் முகமது பைசல் தான் கமெண்ட்ல போடுறாரு. இப்போ தலைவர் தளபதி தலைமை செயலகத்தில் அங்க வந்துட்டு ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. எல்லா அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக போங்க, கரூருக்கு போங்க, என்ன நடக்குது என்ன ஏதுன்னு. நான் பேசினே தான் இருக்கணும். எனக்கு வேதனை தாங்க முடியல, எனக்கு மனசு கஷ்டமாகுது. நாங்கெல்லாம் திமுக தொண்டரம் வந்தோம்னா என் குடும்பம் பெரியார், அண்ணா, கலைஞர் காலத்து தளபதி அண்ணன் உதயா காலத்து வந்து இந்த கட்சிக்காக உழைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் என்ன திரும்ப சொல்லுவாங்க, எங்கிட்ட ரொம்ப தளபதி ஒன்று சொன்னார், நல்ல ஞாபகம் இருக்கு. நல்ல 20 வருஷம் இருக்கும். ஐயா வெற்றிகொண்டாவோட போகும்போது, குமரன் நீ என்ன பண்றன்னாரு. பெங்களூர்ல படிச்சுட்டு வந்தேன். என்ன தொழில் பண்ற? மீட்டிங் போறேன்னா. மீட்டிங் தொழில் இல்லப்பா. தலைவர் தளபதி, அவரு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தலைவன் என்கிட்ட சொன்னார், மீட்டிங் தொழில் இல்லம்மா, உனக்குன்னு உன் குடும்ப வருமானத்துக்கு என்ன தொழில் இருக்கு, நாலேஜ் பர்சனா இருக்கிற, எதனா தொழில் பண்ணி சம்பாரி. கட்சியே மட்டும் உன் வாழ்க்கை கிடையாது, உன் குடும்பத்தை பாரு. குடும்பத்தை பார்த்துட்டு குடும்பம் வந்து திருப்தியா இருக்கணும். வறுமை இல்லாம உன் குடும்பத்தை வறுமை இல்லாம குடும்பத்தை காப்பாத்திட்டு அப்புறமா கட்சி வேலைக்கு வா. நீ மீட்டிங் மட்டும் போற, நான் ஒரு அரசியல் பண்றேன்னா உன் குடும்பத்தை யார் காப்பாத்துறது? முதல்ல குடும்பத்தை பார், அப்புறமா கட்சியை பாருன்னு தலைவர் தளபதி சொன்னார். நீங்க நான் எவ்வளவு பேசாலும் என்ன ஆக போகுது? அந்த வெறித்தனமா அவன் பின்னால போயின்னு அந்த பெண்ணுங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோல் அடிச்சா ரோட்ல டான்ஸ் ஆடுறீங்க. அவனுக்கு உன்னை வந்து அவன் பாப்பானா? நீ டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா அவன் வந்து உன்னை பாப்பானா? ஒரு எத்தனை பேர் மயக்கமானீங்க, உன்னை வந்து அவன் பார்த்தானா? என்ன மெடிக்கல் வசதி பண்ணானா? இல்ல அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தரான புஷியான அந்த அவன் வந்தானா?
திருட்டுல அடைச்சிட்டு வைக்கிறானே என்ன அந்த ஆதவர்ஜன் அவன் தான் அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் யார் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சிங்களா? அவ கூட லீடர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களா? வியாபாரிங்க, திருட்டு பசங்க, இவனுங்க தான் இருக்கிறானுங்க. இவனே ஒரு திருட்டு பையன். நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். கவலைப்படாதீங்க, தளபதி இருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவன் இருக்கார், கவலைப்படாதீங்க. ஒரு இளைய தலைவனான உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் ஒரு நல்ல மனுஷன் அண்ணன் செந்தில் பாலாஜி, அவரை வார்த்தை வாயில கொட்டிக்கிறானுங்க. அவரும் அங்கதான் இருக்கிறார். ஒட்டுமொத்த எங்க திமுக கழகத்தர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அங்க இருக்கிறாங்க. எங்க குடும்பத்துல அந்த நடந்திருக்கிற இது வரைக்கும் 34 டெத்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 34 டெத்னா எங்க குடும்பத்துல, எங்க திமுக குடும்பத்துல நடந்திருக்குது. உங்களை கைவிட மாட்டேன். இனியாவது ஜாகிரதையா இருங்க ஐயா, இனியாவது கொஞ்சம் யோசிங்க ஐயா. எங்க பின்னால வாங்க நான் சொல்லவே இல்லை. அவன் பின்னால போனா இப்படிதான் நடக்கும். இதுக்கு முழு பொறுப்பு விஜய் ஏற்கணும். எவ்வளவு பேச்சுடா பேசுற, சாகச்சிடாடா பாவி படும்பாவி. 34 பேரை சாவச்சிடா டே, குழந்தைகள்லாம் செத்து போச்சுடா டே விஜய். உயிர் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமாடா? ஏண்டா டே பொறம்போக்கு, 34 பேரை சாவச்சிடா. கடவுளே, இனி யாரும் சாவக்கூடாதுப்பா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. கவலைப்படாதீங்க, தளபதி இருக்கிறார், தளபதி இருக்கிறார். வணக்கம்.